ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று வைகாசி மாதம் 26ஆம் நாள் ஜூன் 9 திங்கட்கிழமை. இன்று முழுவதும் சதுர்தசி திதி. மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்று முழுவதும் யோகம் அவ்வளவா நல்லா இல்லை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரைக்கும். சூலம் கிழக்கு பக்கமாக பயணம் பண்ணுறவங்க தயிர் சாப்பிட்டுட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேச ராசிக்கு இன்று உயர்கல்வி சார்ந்த சிறு குழப்பங்கள் இருக்குங்க. சரிங்களா? குழந்தைங்க படிச்சுட்டாங்க. படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் கோர்ஸ்லாம் எல்லாமே எடுக்கணும். எது எடுக்கலாம், பிடெக் எடுக்கலாமா, இல்லை அப்படின்னா இன்ஜினியரிங் கோர்ஸ் போகலாமா, இப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். உடல் நலனில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. வேலைகள் கொஞ்சம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக பார்த்துங்க. இன்று முழுவதும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் சந்திராசமம் இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா எல்லா வேலைகளுமே பாருங்க. இன்று சூரிய பகவான் வழிபாடு பண்ணுங்க, அனைத்து காரியங்களையும் வெற்றிகள் உண்டாகும். ரிஷப ராசிக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நண்பர்கள் சில விஷயங்களுக்கு மீட் பண்ணி பேசுவீங்க. அது தொழிலுக்காக இருக்கலாம், வியாபாரத்திற்காக இருக்கலாம். தொழில் சார்ந்த ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு போடுவீங்க. அதை சார்ந்த ஒரு பயணமும் இன்னைக்கு இருக்குங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். மிதுன ராசிக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு பழைய உணவுகள் தான், அது வீட்டு உணவாக இருந்தால் கூட சரிதான். அதை தயவு செய்து இன்னைக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும். வேலைகளில் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைது. எல்லாமே உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக லாபம் அதிகரிக்கும். இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். கடகராசிக்கு பூர்வீகம் பற்றிய ஒரு சிந்தனை. சரிங்களா? நம்ம பூர்வீகம் எங்கேருந்து வந்தோம், அதை பற்றியான ஒரு விஷயம் யார்கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். உடம்பு மனசு எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பா இருங்க. எல்லா வேலைக்கும் ரொம்ப அழகா பார்ப்பீங்க. இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். சிம்ம ராசிக்கு தூக்கமின்மை, ஓகேங்களா, வேலை பலு, அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். வேலைன்னு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு. அதே நேரத்தில் வெளிநாட்டு வியாபாரம் பண்றதுக்கான சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். கன்னி ராசிக்கு வியாபாரத்திலும் தொழிலிலும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள், மிக மிக சிறப்பான நாள். மனதுக்கு இனிய செய்திகள், ஓகேங்களா. ஒரு பிசினஸ் சம்பந்தமான ஒரு மீட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்ககிட்ட நம்ம கூட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருமானு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போனோம். இன்டர்வியூ போயிட்டு அங்கேருந்து நமக்கான கன்ஃபர்மேஷன் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? இது மாதிரி நல்ல தகவல்கள் எல்லாமே வரும். இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். துலாம் ராசிக்கு உங்கள் பேச்சின் மூலமாக சிறப்பான வாய்ப்புகள் அனைத்தும் தேடி வரும். தொழில் பண்றவங்களுக்கு, வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். விருச்சிக ராசிக்கு வேலையில் ஆர்வம், எல்லா வேலைகளும் ரொம்ப அருமையாக பார்ப்பீங்க. தந்தை வழி நன்மைகள், ஓகேங்களா, தந்தை வழி சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். தனுசு ராசிக்கு இன்று முடிவெடுப்பதில் கொஞ்சம் சிக்கல்கள். அது தொழில் சார்ந்த முடிவு, ஃபேமிலியில் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதில் கூட ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும், சிக்கல்கள் இருக்கும். திடீர் பயணங்கள் இன்னைக்கு இருக்குங்க, ஓகேங்களா. மனசஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும், மனசுல சிறு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். மகர ராசிக்கு ஆசைகள் நிறைவேறும் நாள். வயதில் மூத்தவர்களின் நட்புகள் கிடைக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் சரிதான். இல்லை அப்படின்னா நீங்க வீட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெரியவர்களுடைய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இன்று உங்களுடைய தொழில் நிறுவனத்தில், கடையில, வியாபார ஸ்தலத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை காணலாம். கும்பராசிக்கு தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. சரிங்களா? இன்னைக்கு வெற்றிகள் தான். நீங்க தொட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி தான். தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த ஒரு கடன் உங்களை சேரும். இன்று மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். மீன ராசிக்கு நிர்வாக திறமை வெளிப்படும். காரிய வெற்றிகள், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லா காரியங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் வரும். நிர்வாகத்தில் திறமை வெளிப்படும். குழந்தைகள் மூலமாக பெருமைகள் உங்களை சேரும். இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றி வாய்ப்புகளை காணலாம். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.